தாத்தா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாய. 4 நாளாக வந்து நீ தான் அழகணும். சரியா? இந்த சாப்பாடுலாம் வேண்டி கொடுக்குறேனே, சாப்பிட்றீங்களே? இந்த அன்னதானம் கொடுத்தவங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டுறீங்களா? யாருன்னா ஒருத்தராவது? தெரியாம தான் கேட்குறேன். யாருன்னா ஒருத்தராவது வேண்டுறீங்களா? என்னடா அன்னதானம் எங்க யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. நீட்டு தேர்வுன்னு ஒன்று வச்சாங்களே. நீட்டு தெருவா? எங்க இருக்குது? அப்புறம் பொறிக்கணும் கேப்ப போல இருக்குது. நீட்டு தெருவு இல்லை, தேர்வு. சொல்லுங்க. குழப்பிட்டு குழம்பு போய் நீ வேற குழப்பு இல்ல. உனக்கும் நீட்டு தேர்வுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீனே படிச்சு டாக்டர் ஆக போறியா? அதுக்கு மேல இல்ல பசங்களை யாரா படிக்க வைக்க போறியா? நீ கேட்ட கேள்வி அப்படி அதுதான் கேக்குறேன். யாருன்னா ஒருத்தராவது வாழ்த்துறீங்க, மனசார நினைக்கிறீங்களா? வாழ்த்த தேவையில்ல. என்ன எம்பா நம்ம எங்கேயோ உட்காந்துக்கிறேன்டா, எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்து சாப்பாடு எடுத்துன்னு போய் அந்த வயசானவங்களுக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி கொடுக்குறான். ஒரு பையன் எடுத்துன்னு வந்து கொடுக்குது. அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நாளாவது திங்கிங். சொல்றது எனக்கே தெரியல. நீட் ஐஐடி அப்படின்னு எதனா சொல்ல போறப்ப சரி, அது நாங்கள் அப்புறமா வேண்டிக்கிறோம். மனசார வேண்டதுலாம் இல்லை தாத்தா. அப்பா வயிறு நினைச்சிடா நல்லா இருக்காங்கடா அந்த மாதிரி அது தானாக சொல்லும். அது நான் இப்போ வந்து குழம்பு போய்க்கிறேன். இந்த குறுக்கு வயசான இன்னொரு சாப்பாடு கொடு, கலந்த சாப்பாடு பத்த மாட்டேங்குது. சரி, சாப்பாடு சேர்த்து கொடுக்குறேன்னு அப்பயாவது வயிறு நிறையும் போது இல்லை வரக்குள்ள வயலில் ஆலோசனை பண்ணி வரையா எப்படி அவனை போய் குழப்படுத்துன்னு முன்ன நான் கேட்டது குழப்பறதா? அதாவது என்ன பாதமாக பொறுமையாக ஆடி அசைஞ்சு கேட்குற. எகிரி குச்சி கேட்கட்டுமா? ஐயோ ராமா, ஏன் குழம்பு புரிய இருக்கிற என்ன ஒரு நைனா நீங்க? என்ன எங்க விஷயம் உட்காந்துக்கிறீங்க? 3 நாளா உட்காந்துக்கிறீங்களா? இவர் கூட உட்காருக்காதீங்க, உங்களை குழப்பிடுவாரு. செங்கல்பட்டா 3 நாளா எங்கே இருக்கிறீங்களா? ஏன் ஐயா லீவு பசங்க விட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. பசங்க அனுப்பிச்சிட்டாங்களா? பேர் என்ன உங்க பேரை? பழனி. நமச்சிவாய. அண்ணாமலையார் பார்த்து பாரு விடுங்க. இவர் 30 வருஷமா பார்த்துங்கிறாரு. இவர் எங்க யாருன்னா என்ன பார்க்குறாங்க? இதை பார்க்குறாங்க. 7-8 பேர் பார்க்குறாங்க. 15 பேர் பார்க்குறாங்க. வாங்க. இல்லை காலையில் ஒருத்தவங்க வந்தாங்க. சொல்லுங்க. ஊருக்காவா? கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் போயிடுங்க, மனசு மாறின உடனே. சரிங்களா? இவர மாதிரி 30 இயர்ஸ் இங்கே ஸ்டாண்ட் ஆகாதீங்க. இங்கே மட்டும் தவம் பண்ணின்னு இருக்கிறோம். இங்கே இருக்கணும். தலையை கீழே வச்சு நீங்க எங்க தவம் பண்றீங்க? பிள்ளைங்க தான் பொறிக்கிறீங்க. அது பின்னாடி ஒரு கார் வந்துருக்கு, அது சாப்பாடு. அது ஒரு அண்ணதானா? அவங்க கிட்ட போய் கேளுங்க. என்ன அது இல்லை, எனக்கு மட்டும் என் ஊருக்கா கொடுக்க மாட்டேன் கூட. என்னத்துக்கு ஊருக்கா? வயசாகி போச்சு. நமச்சிவாய. வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்குங்க சார். ஆமா, உங்களை பார்க்கணும். அப்படிங்களா? சரிங்க. ரவுண்ட்ஸ்லேயே இருந்தோம். அவங்க தான் வண்டி அடையாளம் சொன்னாங்க. சரிங்க. வருத்தமா முடியுமா? நடந்து வரேன். என்னமோ ஊர் சொன்னார், மறந்துட்டு அதுக்குள்ள அவர் கேட்டார் வந்து, ஏங்க ஒன்றே சாப்பாடு வருதா? இன்னும் வருதுங்க அப்படின்னு. வணக்கம்மா. சாமிலாம் பார்த்துட்டீங்களா? சந்தோஷம். கரெக்டான நேரத்துக்கு வருவீங்கன்ட்டு. சரிங்கம்மா. ஆப்போசிட்ல நீங்க வருவீங்கன்ட்டு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றிம்மா. ஆப்போசிட்ல தான் வருவாங்க. ஞாபகம் இருக்குதா இல்லையா? வேகாதுன்னு இது ரன்னிக்கான்னு ஒரு பொண்ணு பேசுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னோம்ல. குழந்தை பேசுறாங்களா? இதான் அரைக்குறையா பேசுறாங்க. சரி. ஃபோன் பண்ணி எங்க தங்கச்சி பொண்ணுகிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்லணும். சரிங்க. ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி ஐயா. எங்கேயோ போய் ஒரு சின்ன பையன் ஒருத்தனை பாக்குறதுக்குன்னு திரும்பி வந்துக்கிறீங்களா ஒரு குடும்பத்தோட? ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருங்க. நல்லா நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வந்து 4 பேருக்கு சேவை செய்ய முடியும். நீங்க எல்லாருமே நல்லா இருந்தாதான் நீங்க மனசு வந்து செஞ்சாதான் இங்க நாங்க எடுத்து வந்து செய்ய முடியுமா? ரொம்ப சந்தோஷமா. வணக்கம்.
நான் போய் அனுப்புறேன் சாப்பாடு சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, சாப்பாடு வைங்க ஒரு நிமிஷம். இந்த பதில் வைப்பா, சாப்பாடு கொடு ஒரு செட்டு. வாங்க சாப்பாடு வைங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக, அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நம பாப்பங்க அக்காங்க அப்படிங்களா? நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். நான் போட்டோ எடுப்பேன். வாங்க, எங்களை யாருக்கு கொடுத்தோம்? பொண்ணுங்க பேத்தி. வணக்கம்மா. வணக்கம்மா. என் மகன் வீட்டு பொண்ணு தான் பேசுறேன்னு சொல்லுங்க. அப்படிங்களா? பேசுறாங்களா? ஓரளவுக்கு பேசுறாங்களா? பொண்ணுச்சு ஸ்கூலுக்கு அனுப்புது. ஸ்கூலுக்கு ஓரளவுக்கு பேசுறாங்க. 5 வயசு ஆகுதுங்களா? சில பேருக்குலாம் கொஞ்ச நாள் ஆகி வந்து ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிடும். ஐயா வாங்க, சாப்பாடு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக, அண்ணாமலைக்கு போட்டோ எடுப்பேன். நீங்களும் வாங்க. வாங்க, சாப்பாடு வாங்கி. சாப்பாடு வாங்க. போதும் வா, ஒன்று கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. இல்லை நான் சரி வாங்கிக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் மத்தியானம் சாப்பாடு அவருக்கு. ஆமாம், இல்லை அது இல்லைம்மா, சப்ஸ்கிரைபர் இப்போ நீங்கள் எங்களை தேடி வரீங்க, என்னால் முடிஞ்சது இது ஒன்று தான். நமச்சிவாய நமக, அருணாச்சலேஸ்வராய நமக. ரொம்ப சந்தோஷம், நன்றிம்மா. பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்தவங்களும் நீடோடி வாழணும்னு வேண்டிக்கணும். நீடோடி அவங்களும் வாழணும். சித்தப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்க. மாமாட்ட வீடியோ பிடிக்கிறாரா? சரி நில்லுங்க. இந்த வாரம் வாங்கம்மா, சாப்பிட்டு வாங்கிட்டீங்களா? எல்லாரும் வாங்கிட்டீங்களா? சந்தோஷம். வெஜ்ஜுக்காரர் இவங்க ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க, ரொம்ப தான் எனக்கு திருப்பதி கூப்பிட்டு வந்தேன். சரிங்க. சாமி கும்பிட்டு சரிவா இன்னைக்கு உங்களை அவரை முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷமா. டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானே ஒரு வாரமா வரல. அப்படியா? இன்னைக்கு நாளைக்கு தான் ஒரு வாரமா. இதே ஊர் ஒரு வாரமா 150 பேருக்கு ஆட்டோல கொடுத்தாங்க. சொன்னாங்க அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் வச்சிருக்காங்க. சரிங்க. அவங்க சிஸ்டரும் அதே அவங்க யூடியூபர் தான். அவங்க அக்காலும் தங்கச்சி. அவங்க அக்கா பொண்ணு ஒன்று இருக்குது. அவள் பேங்க்ல மேனேஜரா இருக்குது. சப்ஸ்கிரைபர் தான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, பணம் அனுப்புறேன்ட்டு போயிருந்து. பரவாயில்ல அனுப்பும்போது அனுப்பிட்டேன். இப்படி திரும்பி அப்படியே திரும்பி வாங்க, அப்படியே வந்துருங்க. நன்முதாத்தா நல்லா இருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கட்டும். எல்லாம் காட்ட வேணாங்கிறாங்களா? பிரச்சனையா இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இருக்கிறாராங்க? இருக்காங்க. ஓகேங்களா? தாத்தா விந்தாரா? பார்த்துக்கிறேன். ஒரு விந்தாரா போட்டோல ஊந்துருப்பாரு. தினம் பேசிட்டு ஏன் நின்றுக்கிற ஊந்துட்டுனான்ற உங்ககிட்ட டெய்லி தானே வாதம் கொடுத்துருக்கு. அவர் வாதம் இப்போ கூட வாதம் தான் கொடுக்குறாரு. என்கிட்ட நீ தான் வாக்குவாதம் பண்ணினேக்கிறேன் அடிக்கடி. இப்பதான் அது கூட இப்பதான் பண்ணினுக்கிறாரு. பாக்குறீங்களா? சரி, இவங்களும் பாக்குறாங்க, அங்கேயும் பாக்குறாங்க, இங்கேயும் பாக்குறாங்க. பாத்தியா இல்லையா? எங்க தங்கச்சி பொண்ணு நாங்க எல்லாம் பார்ப்போம். என்னங்க இருக்குது இந்த உலகத்துல? ஒண்ணுமே இல்லை. ஏதோ இருக்கிற வரைக்கும் மனுஷால நினைக்கணும். அதான் இப்போ ஒரு வாரமா எங்கன்னு கேட்டா உங்ககிட்டே சொன்னாரு. அதுக்கு தகுந்த பதில் என்கிட்ட சொல்லல. அதான் சும்மா. சந்தோஷமா நல்லபடியா போயிட்டு வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா தாத்தா பாய். பாய் நான் இப்படி காட்டு. சரி, இப்படி கூட காட்டக்கூடாது, வாயிலே சொல்லு. ஏன்னு வச்சுக்க, இப்ப நீ பாய்னு இப்படி காட்டணும்னா எலெக்ஷன் டைம் அது வேற ஆளுன்னு நினைச்சுவாங்க. இப்படி காட்டுற இதுவும் எலெக்ஷன் டைம் வேற ஆளுன்னு நினைச்சுவாங்க. இப்படி காட்டினாலும் வேற ஆளு. அதனால வாயிலே சொல்லு பாய். சரியா? பாய். ஏன்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பாய் கையில காமிக்காத. இந்த கட்சிக்காரன் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓம் நம சிவாய நமக, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால இவங்க குடும்பத்தினர் அனைவரும் செல்வ செழிப்போட சந்தோஷமாக நோய் நொடி இல்லாம மன மகிழ்ச்சியா வாழணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கிட்ட வேண்டிக்குங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்தடா போய் சாப்பிட்றா. தண்ணி இந்த போடு குழந்தைங்க இந்தாப்பா போய் சாப்பிடு. போடு
ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில சாது சன்னியாசி சிவனடியார்களுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் அவங்க தலைமுறைகள் அனைத்தும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வாழணும்னு வேண்டிக்கங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் செல்வ வளத்துடன் செல்வ செழிப்புடன் சந்தோஷமாக மன நிம்மதியா வாழணும். ஓம் நம சிவாய. செருப்பு போடாம ஏமா பாப்பா வர்றீங்க? செருப்பு போடாம டேய், வெயில் எவ்வளவு அடிக்குது. நமச்சிவாய பாட்டி. நமச்சிவாய நமச்சிவாய. சாப்பிடு பாட்டி. நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சரி 2-3 நாள் சுற்றி சாப்பிட்டு மாத்திரை போகணும். வாங்கி வாங்கி வாங்கி. பத்திக்கு தான் என்ன பண்றது? பத்திக்கு தான் பாட்டிய செருப்பா செருப்பு வேணாம் பாட்டி, நீ சாப்பிடு. துணி கொடுக்க மாட்டேங்கிற. துணி அங்கே நின்று பேசணுமா? நின்னாதான் சுடுது பயங்கரமா. அதான் தந்து கொடுத்தேன். சரி நீ சாப்பிடு, நான் போயிட்டு வரேன். சாப்பிடு பாட்டி, போயிட்டு வரேன். வாரமா நில்லு, இப்படி வா. செருப்பா செருப்பு போடுறது இல்லை பாட்டி, சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து. கொப்பளம் போட்டேன் விடு. நடக்க முடியும். நமச்சிவாய. சாப்பிடுங்க, ரெண்டுமே இருக்கு பாருங்க. தயிர் சாதம் இருக்குது பாருங்க. நமச்சிவாய சாமி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். 2 வெள்ளை சாப்பாடு கொடுத்துறாரு. தயிர் சாதம். தயிர் சரி தயிர் கொடுத்து. தயிர் சாதம் அவர் எப்பவுமே தயிர் கேட்பா. தயிர் வந்தா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்களால் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்குங்க. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய. ஓம் நம சிவாய. போதி தர்மர் தான் நீங்க. அனைத்து கலைகளிலும் சிறந்தவர் தான் நீங்க. தேர்ச்சி பெற்றவர். இந்த மாதிரி சட்டை வாங்கி தரேன். நானே ஆஃப் எனக்கு ஃபுல் போட முடியும். சரி இந்த சட்டையை கட்டி கொடுக்கட்டுமா? வேணாம், இது மாதிரி செட்டு இல்ல மாத்திக்கலாமா? ஏன் இது மாதிரி தான். இது மாதிரி ஆஃப். இதே மாதிரி ஆஃப். இது வேணா கட் பண்ணிக்கலாம். டைலர் இருக்கு. இது நல்லா இருக்கு. கையில் அழகா. உங்க அப்பா பாத்தியா? எங்க உங்க அப்பா பாக்கல? அங்கிறாரு, வேலை செஞ்சுக்கிறாரு. உங்க அப்பா நிஜமா பாக்கலையா? காலைல பார்த்து பேசிட்டு வரேன். உங்க அப்பா சுந்தரமணி. சுந்தரமணி. எங்க அப்பா பேர் ரமேஷ் பாபு தானே? ரமேஷ் பாபு. ஒன்று குத்துரு. சாப்பாடு வேணுமா? இந்த சாப்பாடு அவருக்கு வாங்கவா குத்துட்டு வந்துடும். அப்படி வச்சுட்டு மேலே வச்சுட்டு போய். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் வேண்டிங்க. நமச்சிவாய. அண்ணன் எப்படி நல்லா இருக்காரா? ஏங்க உங்க தங்கச்சி வரதே கிடையாது? தாத்தா குத்துருன்னா ஊருக்கு போனாரு. சரி சரி சரி. நமச்சிவாய சாமி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். 2 நாளாக ஆகுது. 2 நாளைக்கு முன்னாடி வந்தேனே. டிஃபன் கொடுத்தேன், மதியம் சாப்பாடு கொடுத்தேன். அன்னைக்கு நான் போயிட்டு மதியம் வர சொல்லி போயிட்டு. அப்படி காலைல டிஃபன் வாங்கினீங்களா? இல்லை வாங்க. சரி சரி வாங்க. நம்ம அங்கே கொடுத்தீங்களா? ஆமாம் அங்கே நின்று குத்துனேன். அப்போ வந்துருக்கலாம்ல? சாப்பிட்டேன். சரி 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 சரி. தாத்தா நமச்சிவாய. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் அருளால் சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எங்க அருளா இல்லையா? அண்ணாமலையார் அருளால? இல்லை இல்லைங்க, ஆண்டவன் உங்கள் மூலியமாக அனுப்பி வச்சிருக்காரு. சரி தாத்தா, ரொம்ப சந்தோஷம் தாத்தா.
சிவ சிவாய. ஓம் நம சிவாய. ஒன்று சிவ சிவாய. பின்னாடி ஒருத்தர் வர அவர்கிட்ட ஒன்று கொடுத்துருங்க. இந்தாங்க வாங்க, ஒன்று கொடுத்துருங்க. வராரு பாருங்க, கொடுத்துருங்க. சரி, நல்லா இருக்கிறியா? என்ன தாத்தா? வெயில் தான், என்ன பண்றது, எல்லாருக்கும் தான் வெயில் அடிக்குது. நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் தான் பார்த்து அடிக்குது. எத்தனை வேணும்? ஒன்று. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க வாங்க. ஓம் நம சிவாய நமக. ஏன் ஒரு வாரமாக வரல? வந்துமே இந்த நேற்று கூட வந்தோம். இட்லி காலையில் டிஃபன் கொடுத்தோம், மத்தியானம் சாப்பாடு கொடுத்தோம். 2 நாளைக்கு முன்னாடி அன்னதானம் வந்துச்சுன்னா வருவோம். நைனா அன்னதானம் வந்து நமக்கு கொடுத்து ஒரு 300 பேர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தாராளமாக வரலாம். இல்லையா ஒரு 2-3 பேர் சேர்ந்து 300 பேர் கொடுங்கன்னா கூட தாராளமாக வரலாம். சுத்தமாக இல்லாதப்ப நம்ம என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. நமச்சிவாய. வெயில் அடிக்குதா? எங்க போயிட்டு வர வெயில்ல? போயிட்டாங்க ஐயா. வாங்கி சிவ சிவாய சிவ சிவாய நமச்சிவாய. என்ன உள்ள வெட்டிக்கிட்டு பார்த்துக்கிற? இல்லை எடுத்தோடனே நீங்கள் கேட்பீங்க. என்ன ஒயிட் ரைஸ்? இன்னைக்கு தயிர் சாதம். ஐயா ஒயிட் ரைஸ் 2 கொடுங்க ஐயா. கையை உள்ள நமச்சிவாய. இது நைட்டுக்கு நாங்கள் வச்சுப்போம் ஒயிட் ரைஸ். உங்கள் ஒயிட் ரைஸ் உனக்கு என்ன லெமன் சாதம் சாப்பிடு. நீங்கள் வந்து இதுக்குள்ள பூந்துட்டு வர. நமச்சிவாய. ஐயா எப்படி சொல்லு போ. எத்தனையோ? நமச்சிவாய. ஓம் நம சிவாய நம. உங்க நைனா என்ன எப்போ வருவாரு? உங்க நைனா? காலிலேருந்து சாப்பிடலையா? எங்கேயுமா நாங்கள் கூட எங்கேயுமே போகிறது கிடையாது. நமச்சிவாய நம்ம எல்லா இடத்துலையும் போடுறாங்க, நீங்க போறது கிடையாது. உங்களுக்கு வீட்டில் எப்படி கோச்சி இருக்கிறீங்களோ அதே மாதிரி எங்கேயும் இருக்கணும்னு பார்க்குறீங்க. கோயிலில் சேவை பண்ண வராதுலான்ட்டான் ஒரே சொல்கிறது புரியுதா? கோயிலில் பெருமாள் பின்னாடி இருக்கு. சரி, அங்கே தான் தங்குறேன். அதை டெய்லி பெருக்கிடுவேன். அது அந்த அந்த பக்கம் போக விடுவேன். சரி, ஒரு நாள் போனதுக்கு வராது. சரி விடு, அண்ணாமலையார் பார்த்து பாரு. அதான் சாப்பிடுவேன். எத்தனை வேணும்? 2. நமச்சிவாய நமக. எத்தனைங்க? என்ன வேற குத்துட்டு அப்புறம் நான் நின்னுங்கிறா? நயனா கூட 500-2000 கடன் கேட்குற மாதிரி இருக்குது. கேட்டாலும் கேட்ப ஒன்றும் கொஞ்ச நேரத்துல நீ வாங்கிக்காம கொடுத்து பார்க்குற மாதிரி சாப்பாடு தான் கொடுப்பேன். கொடுத்தா கொடுப்பேன். இல்லை நீ மாறி வந்துருக்கிறேன். அந்த மாதிரி சொல்லி வச்சுக்கிறாரு. இல்ல இன்னும் துட்டும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அவள்தான் கத்தியோட நிப்பாங்க. கடுக்க வரலையா? கத்தி இப்படி போட்டு நிப்பாங்க. ஏய் சாப்பாடு கொடுத்துட்டு போறே இல்லையா? கடுக்க வரலையா? உனக்குதான் பணம் மறங்குதே. ஏதாவது ஏகப்பட்ட பணம் வாழ்ந்தீங்குது. ஒரு கலர் சாப்பிடு. என்னத்த பணம் வரலையா? அது இடையில பின்னாடி வா. ஒரு காலையில் மத்தியானம் நைட்டுக்கு சும்மா இல்லை. எம்ஜிஆர் ரஜினி எம்ஜிஆர் சிவாஜி ஒன்றா நடிச்சுக்கிறாங்களா? எம்ஜிஆர் சிவாஜி ஒன்றா நடிச்சுக்கிறாங்க. எங்க காமி பின்னாடி வான்னு சொன்னியா? பின்னாடி வா. டைம் நீ இப்ப பின்னாடி காமி. எங்க எத்தனை போட்டு வச்சுக்கிறேன் நீ? விநாயகர் சொன்னார் பத்தியா? பின்னாடி வான்னு சொன்னல. எங்க தாத்தாவா? நீ கள்ள சாப்பிட்டு தான் போயிட்டே வந்துடுவேன். இப்படியே போராட்டம் பண்ணிக்கிட்டே இல்லை. தாத்தான்னு சொல்லாம ஒன்று என்னன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு காலிப்பழம் போட்டு பட்டாண்டு போட்டு ஒரு குருபாபுரி ஏதாவது கூட ஒன்று வாங்கிக்கமா. சாப்பாடு நல்லா தான் தாங்கிறது, நல்லா தான் இருக்குது. ஒரு நாள் குருவாக்குற பட்டாண்டு போட்டு வச்சு ஏதாவது கூட ஒரு குருவா காலிப்பழம் போட்டு ஒரு குருமா சாப்பிட்ற வயசா உனக்கு? காலிஃப்ளவர் இரு. காலிஃப்ளவர் போட்டு குருமா பச்சை போட்டு அவரைக்காய் போட்டு எல்லாமே குடிச்சுட்டு நல்லா தான் இருக்கும். யார் வாழறது? நல்லா இருக்காது. ஒரு குடும்பம் ரெடியோ போட்டு எடுத்துலாமா?
சோகா பேசுற கண்டக்டர் பெருசா சோகா பேசுகிற சோகா பேசுற ஜாலியா சுத்திட்டு வந்துட்டீங்களா? ஜாலி ஜாலி சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க. நமச்சிவாய் வாங்கிக்கணும். எங்க 7:45 காணோம்? 7:30 விட அதிகம் இருந்தாலும் அதனால தான் 7:45. மொத்த 10 போல பாத்தியா இல்லையா? பாபுக்கு திருப்பூரால ஒல்லியா 10 இருந்தாலும் அவங்க சேர்ந்து 2,000 வாடகை. மாமா 4,000 வாடகை. அதுக்கு 2,000 வாடகை. நல்லா பைசா இருக்கட்டுங்க. இங்க வந்து தேவையில்லாம இங்க வந்து அவங்க அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு உடனே அங்க வந்து இல்லைங்க, நீ எவ்வளவு பெரிய ஆளா அவனாலும் இருக்கட்டும். அதுதான் சொல்றேன். நீ பெரிய மனுஷனா எப்படி கோடீஸ்வரனா கூட இரு, ரோட் இங்க வந்து இருக்கிற எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி பேசினா கட்சியில சாப்பாடு கொடுக்குற என்னைய ஒரு மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டான். அடிக்கூட எல்லாத்துமே ஒரே ஒரு நாள்ல அவன் பேச்சு கட்டேன் கடையிட்டு வந்து நைட்டு கடை அடைக்கும் போது நாங்க இருப்போனா ஒண்ணு தயிர் சாதம் இன்னைக்கு. நமச்சிவாய. என்னது வீட்டுக்கா? யாரா போலாம்? எத்தனைங்க? ஒன்று குடிச்சு போயிட்டு நமச்சிவாய. ஊர் வேணா கூட்டு போக சொல்ல கூட்டு போகல நம்மளால. எத்தனை வேணுங்க? 2 உங்களுக்கு? நமச்சிவாய நமக்கு. நமச்சிவாய 2. என்ன தாத்தா? நமச்சிவாய நமக்கு. ஒன்னே ஒன்று. டிக்கெட்டிக்கா எனக்கு புரியல நீ பேசுறது. என்ன உன்னை பத்தியா? உன்னை பத்தி உலகத்துக்கே தெரியும் டிக்கெட்டிக்குன்னு. ஆள் எங்கன்னு கேட்டாங்களா? நான் சொல்ல உலகத்துக்கே தெரியுன்ற உன்னை பத்திய. அப்புறம் என்ன பேரு டிக்கெட்டுன்னு போற வரவங்களாம் சொல்லுவாங்க. நீ நடக்கத்தை அழகா போட்டோ எடுத்து அந்த டிக்கெட்டுன்னு பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடலான்னு அப்பதான் தெரியும் எல்லாருக்கும். டிக் 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 டிக். அடுத்தவங்க யாரு கூப்பிடுறது? சரி, இன்னும் வேற யாரு கூப்பிடுறதுன்னா? சரி சாப்பிடு நீ சாப்பிடுன்னா போயிட்டு வரட்டுமா? வாட்டர் கேன் திறந்து விடணுமா? 10 ரூபாய் கொடு. ₹10. சாப்பாடு வந்து கவர் பிச்சு கொடுக்கணுமா? அதுக்கு ஒரு 5 ரூபாய் கொடு. ஒரு சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்கப்பா. ஒன்று கொடுத்துருமா தாத்தா. கவர் பிச்சு தரேன் கூட 5 ரூபா கொடு. 10 ரூபா கொடுத்துக்கிறாரு வாட்டர் கேன் மூடி பிரிக்கிறதுக்கு. போயிட்டு வரட்டுமா? ஆள் என்ன மனசு எனக்கு இந்த காசை உள்ள வை. சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும். நான்ல எல்லாருமே நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க எல்லாருமே, கூட்டுறார் உறவினர். வாட்டர் கேன குப்பை தொட்டில போனா அது போட்டுறாயா? நமச்சிவாய் தாத்தா. என்ன அன்னைக்கு ஏதோ ஒரு டிவி இதில் பார்த்தோம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க. அது எப்படி? அது என்ன நிகழ்ச்சி? ஏதோ ஒரு சாமியார் பட்டு இருந்தாரு, திரும்ப என்னமோ வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப வந்துட்டாரா? உயிர் போய் உயிர் வந்துருச்சு அப்படின்னாங்க. உயிர் போய் உயிர் வந்துச்சா? எம்எல்ஏக்கு அண்ணாண்டா. எப்ப? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல போட்டு விட்டாங்க. கேட்டேன் நாங்க. தெரியல தாத்தா. நானே இப்பதான் கேள்விப்படுறேன். நானே
உயிர் போய் உயிர் வந்துச்சாமா? சொல்லிக்கிறாங்க. ஓஹோ. ரெண்டு கொடுத்துரு. எங்க தாத்தா ரொம்ப நாளா எங்க போயிருந்தா? வெயில் அதிகமாகுது, ஏன் வந்த ஊர்ல இருந்து? எங்கேயும் போக முடியல. சாப்பிடுங்கண்ணா, போயிட்டு வாங்க. கிருத்திகா 6 அடிக்கும் போது தெருவே காதுலே வாங்கல, இங்க நச்சுன்னு வரேன். சரி, எங்க போச்சு குருஜியா? உள்ள பத்துங்குதா? கோயில் உள்ளயா? இன்னும் சொல்லிச்சு, அப்புறம் எப்படி கோயில் உள்ள பத்துங்கிறது? சாமி உங்களை நம்பிலாம் கோயில் தான் போயிருக்காங்க. கோயில் உள்ள தான் போயிருக்காரு. நீங்கள் கோஷம் போடாதால அவர் கேட்கல. நமச்சிவாய. குருஜிக்கு வேணுமா? சிவாய நமக்கு. போயிட்டு வாங்க. மட்டும்தா? என்ன தாத்தா, என்ன ஆச்சு? வேற ஒரு ராத்திரி 3:30 மணிக்கு போயிட்டு கேட்டா. ராத்திரி 3:30 மணிக்கு? 3:30 மணிக்கு எழுப்பி போயிட்டு கேட்டா. யாரு? இந்த ஆளும் கூட 2 ஆள் வந்துச்சு. அது இதெல்லாம் கடைக்காரா? ஆமாம், கூட 2 ஆள் வந்துச்சு. பீடி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி நாள் இவர் ஒருத்தர் பீடி தான் சாமி எழுப்பி கேட்டது. ஒரு பீடி கொடுத்தேன், இன்னொரு பீடி தான். அப்போ ஏன்ட்ட போயிட்டேன், 3 பீடி தான் இருக்குது. நான் எங்கொன்னு டீயை குடிச்சோன்னு 10 ஒரு பீடி தான் இருக்குதுன்னு கையில் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டேன் கொடுத்துறேன். நேரத்தில் அதே மாதிரி முந்தா நாளும் இதே மாதிரி 3 பேரை கூப்பிட்டு வந்து ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா இது 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. வீடு ஏ சாமி எங்கே அவங்க கொண்டு அடித்து எழுப்பினான். அது எழுதி வீடு வச்சு 3 பேர் வீடு கையில் கொடுத்து ரைட்டு இருந்தெல்லாம் கையில் தான் போடுவேன். ரைட்டும் கையில் கொடுத்தேன். தப்பாடு இவன் கூட ஒரு உடந்தாங்க. எந்த ஊர் அவங்க கடைக்காரா? கடைக்காரன் டவுன் பக்கம், பஸ் ஸ்டாண்ட் பக்கம். பார்த்து சொல்லுண்ணா. அவர் நம்ம தாத்தா மாதிரி, அவரு 10 வருஷமா பழக்கம். அவரு இல்ல அதெல்லாம் ஒண்ணுக்க மாட்டாங்க. போயிட்டு வாண்ணா, சாப்பிடு போ. தாத்தா நாங்க இருக்கிறோம், போ, கவலைப்படாத, நாங்க இருக்கிறோம், போ. சிவாய நமः. மகான் நமச்சிவாய மகான். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். அண்ணாமலையார் புண்ணியத்தில் உங்கள் புண்ணியத்தில். அண்ணாமலையார் புண்ணியம் மட்டும்தான். ஆமாம். நம்ம எங்க நம்ம புண்ணியெல்லாம் வந்து அன்னதானம் கொடுக்குறவங்களுக்கு போட்டோம். அப்படி கிடையாது. பணம் கொடுத்துட்டா கஷ்டப்பட்டு தண்ணி தேடி, விறகு தேடி, உப்பு தேடி இதை செஞ்சு கொடுக்குறோமா, அதோட புண்ணியம். அவங்க பண்ணாதானே தாத்தா நம்ம பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு புண்ணியத்தை அவங்களும் புண்ணியம் கொடுக்குறாங்க. சரி, அவங்களும் நல்லா இருக்கணும். சரி, ஒன்று கொடுத்துரு. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. என்ன புரிய இவர் உள்ள சேராத. இங்கேயாவது ஏதோ வியாபாரம் பண்ணி நிக்கிற. ஃபாரின் கூட்டின்னு போறாங்கன்னு சொல்லிட்டு உன்னை கடல்ல தள்ளுற போறாரு. எல்லாமே உங்க ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதத்துல நீ அவரை கடல்ல தள்ளுவியா? ஆனா நீக்கிற பாரு, அவரை கடல்ல தள்ளுறதுக்கு என் ஆசீர்வாதமா? ஐயா, எதுவா இருந்தாலும் யாருமே இங்க எனக்கு கெட்டவங்க இல்லை ஐயா. சந்தர்ப்பம் எதுவா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தே கடல்ல போவோம். 2 பேரும் சேர்ந்தே. ஆமாங்க. நீ எதனா பண்ணிட்டு கூட ஒன் டே புட் ஐயா சொல்லி தாங்க செஞ்சேன், அவருடைய ஆசீர்வாதத்தால் தாங்க செஞ்சேன்ட்டு போயிட போற. நீ பண்றதுக்கெல்லாம் கடைசியா இதெல்லாம் யாரு போடுறது? ஒன் டே ஃபுட் ஐயாவோட ஆசீர்வாதத்தால் தாங்க பண்ணேன்னு வச்சுட்டு போற ஆப்பு பெருசா. ஐயா, உங்க அன்பு என்னைக்குமே உண்டு. அன்பை மட்டும் வாங்கிக்கோங்க, தனியா அதை எடுத்துன்னு போயிடுங்க. வாங்க ஐயா, அன்புக்கு எல்லையே இல்லை சாமி. இந்த உயிர் ஆவி எல்லாமே இருக்குன்னா உங்க ஆதரவுல, இந்த அண்ணாமலை ஆதரவுல தான் நான் இருக்கிறேன். அப்படியா? உடல் தானே எல்லாமே அண்ணாமலை இருக்காங்க. அப்படியா? நான் வாழ்ற வாழ்க்கையே எல்லாம் அண்ணாமலை. உலக நன்மைக்கா வேண்டியதான். உலக நன்மைக்குன்னு தான் உட்காந்துக்கிறீங்களா? குளிர் தான் பாரு. ஒரு காஷ்மீர் பக்கம் கூட்டின்னு போயிட்டு வாங்க. அப்படிலாம் சுவிட்சர்லாந்து கூட்டின்னு போயிட்டு வாங்க. என்ன போறாராம் மதியம்? அதுவும் முடியலன்னா ஏற்காடாவது போயிட்டு வாங்க. ஏற்காடு கூட மதிய நேரத்துல வெயில் அடிக்கும் தான். நல்லா இருக்கு. ஏற்காடு போறது ஒரு ஊரு. காஷ்மீர் வச்சிருக்க பாருங்க ஐயா. ஐயா, பூண்டு நான் பூண்டு ஊராதான் விரும்பி சாப்பிடுவேன். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு தான். ஏற்காட்டுல வெயில் அடிக்குதான்.
மத்தியானத்துல அதுதான் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லுங்க. அரபிக் கடல்ல பொழந்து சரி இந்திய பெருங்கடலுக்கு நடுவுல ஒரு பனி பிரதேசம் இருக்கான், சரிங்க. அங்க போயிடலாம். என்ன ஏரோப்ளான்ல பெட்ரோல் போட்டு வைங்க, அங்க போனா நான் சிவப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா ஆயிடுவீங்க, நல்லா ஆயிடுவீங்க. இந்த நம்ம ஐயா கலரோட கொஞ்சம் தூக்கலா இருந்தா போதியம், வெள்ளை ஆயிடுவீங்க, அப்படியே வெள்ளை ஆயிடுவீங்க. சரிங்க ஐயா, வெள்ளை ஆயிடுவீங்க. தோல்லாம் தன்னால உறிஞ்சி எலும்பு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்க ஐயா. மட்டுமா? சரிங்க ஐயா. நமச்சிவாய் அண்ணா, எவனாகிற? ரொம்ப நாள் ஆகுது அண்ணனை பார்த்து, சந்தோஷம். சாப்பிடுங்க. என்ன செய்யறாரு அவரு உனக்கு? அவருக்கு என்ன செய்ய போறது? அவரை செய்து இவ்வளோ வெயில் அடிக்குது, அப்பயும் தாடி கருப்பாக மாட்டேது. ஏன் தாடி கருப்பாக? இல்லை, இவ்வளோ வெயில் அடிக்குது, கொஞ்ச தூரம் இப்படி போனாலே நாங்கள் இன்னும் கருப்பாயிடுறோம். ஆனால் உன் தாடி மட்டும் கருப்பாகவே மாட்டேங்குது. அது ஆகுது, வண்டியில் அடிச்சு பைசோட மங்கி எடுத்தப்படும். நமச்சிவாய நமக. வா வா வா, வாங்க சாமி, வாங்க சாமி. முதல்ல அந்த சாமிக்கு கவனிங்க. போடா வாமா. இந்தா சிம்பா, இந்தா. ஓஹோ, இதான் பாய். எங்க? ஐயோ, உன் பாசத்துக்கு அளவில்லாம போயிடுச்சுடா சாமி. நமச்சிவா. ஒயிட் ரைஸ் ஒன்று. நமச்சிவாய. எப்படின்னா ஒன்று ஊரை வச்சுது பாருங்க. ஒயிட் ரைஸ் ஒன்றா? நமச்சிவாய். உங்களுக்கு ஒயிட் ரைஸ் ஒன்றா? சிம்பா சிம்பா. ரெண்டு ஒயிட் ரைஸா? காரக்குழம்பு ஒன்று தான். தயிர் சாதம் ஒன்று. மீன் சாப்பிட்டாரா? தயிர் சாப்பிட்டு நம்மள எங்கள் வீட்டு நாய் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேங்குது. 2 நாள் போடல, மூஞ்சி தூக்கிட்டாரு. அதுக்கு வாங்கி போட்டு தான் ஒரு பசி ஆற வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஓஹோ, அப்படி பண்ணி சார் எங்களுக்கு பண்ண அப்படி இதுதானே மாமா, சாவி தானே பண்ணாது அவரு. அப்படி பண்ணுவோம். 2 நாளே என்ன பேசவே இல்லை. என்ன பேசுவீங்க 2 பேரும்? ரசம் பேசிட்டு உங்களுக்கு கை கொடுக்கார, எனக்கு கை கொடுக்க வாங்கி போட்டுருக்க சிவாய நமக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஐயா ஒரே ஒன்று ஐயா தரேன் ஐயா. ஓம் நம சிவாய. வெள்ளை சாதமா தயிர் சாதமா? வெள்ளை சாதம் ஐயா. ஒரு 2 டப்பா குடிச்சேன் இன்னைக்கு. அப்படியா? கொஞ்சம் ஊருக்கு. அதனால இன்னைக்கு ஒரே சாதம் போதும். சரி சரி. தயிர் சாதம். தயிர் சாதம் 2 தயிர் சாதமா? 2 தயிர் சாதம் கொடுத்துருங்க. ஒயிட் ரைஸ் ஒன்று. எப்போதும் போல கொடுங்க. 2 சாப்பாடு தான் கொடுப்பீங்க. ஆமாம் ஆமாம், அதான் கேட்குறேன். சில பேர் சாப்பிட்ருப்பாங்க, சில பேர். என்ன ஆச்சு கையை? எடுத்துட்டாங்க. எங்க 2 நாளா காணாமண்ணா? சிங்கப்பூர் போயிருந்தேன். அப்படியே? ஏன் நீ வரல? நான் அங்கதாங்க. அங்கதாங்கிறியா நீயும்? நீ எப்போ வந்த இங்க? நான் எங்கேயும் போறதில்ல. உனக்கு எங்கெங்க இருக்குது இடம் போற? எங்கெங்க இருக்குது? போக வேண்டியதான் நீயும். என்ன யாரு கூப்பிடுறாங்க? ஓ, கூப்பிட்டா கிளம்பிடுவியா? ஊருக்கா? இது என்ன, இதுக்கு பேர் என்ன தெரியல. நமச்சிவாய நமக்கு. வாங்க வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி.
தண்ணி மட்டும் ஏன் வெயில் அதிகமாகுதா? பார்த்தீங்களா எப்படி உங்களுக்கு வெயில் இல்லையா? எங்களுக்கா இலையெல்லாம் விழுந்துச்சுங்களா? இந்த மழை வந்து மழை எங்க மார்ச் மாசத்துல பெய்ய போகுது? அடுத்த மாசம் கூட எங்க பெய்ய? மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாசம் இருந்தா ஸ்டார்ட் ஆகும். மழை பெய்யணும். இதில் வந்துச்சு நம்ம ஒரு வந்து சித்திரை திருவிழா அப்போ வரும். ஒரு மழையாவது மதுரை சித்திரை திருவிழா அப்போ வேணா மழை வரும். கல்ல வேண்டிக்கிங்க, அவர் ஆத்துல இறங்கும் போது மழை வரும். ஆனா அப்போ மதுரையில தான் வரும். நமச்சிவாய். ஒண்ணு கொடு. யார் சொல்லுங்க. ரெண்டா? ஒண்ணு நீ தயிர் சாதம் கண்டிப்பா வேண்டியதுதான். சரி, நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க, நான் தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துன்னு வரேன். கோயம்பு இந்தாங்க, ஊத்தி தின்னுங்க. போயிட்டு வாங்க. கறிக்குழம்பு வேணுங்களா? நாளைக்கு கொண்டு வாங்க. பக்கத்துல பாயசத்துக்கு போ. அந்த மாதிரி தான் அவருக்கு விபத்துக்கு வாங்க. அது சத்தமாட்டு கூப்பிடுறது. அப்புறமா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் காரமாக நல்லா இருக்குது. புரியல எனக்கு. காரமாக நல்லா இருக்கு. ஒயிட் கலர் ஒயிட் கலர் சாப்பாடு கொடுக்குறதான். ஒயிட் கலர் சாப்பாடு. ஒயிட் கலர் சாப்பாடா? அங்க குத்தனே ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் சாமி குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்குது சாமி. இழுக்குது சாமி. சாப்பிடுங்க. குழம்பு சாப்பாடு இருக்கும்போது சாப்பாடு பார்த்த மாட்டேங்குது. இல்லைங்களா? குழம்பு இருக்கு. என்ன செய்யுது? நீ ஒருத்தர் சின்ன வெங்காயம் மட்டும் வைக்கிறீங்க மங்களகரமா. வேறு யாரும் வைக்கிறது இல்லை. சின்ன அர்ஜித் சின்ன வெங்காயம் தான் சாமி உடம்புக்கு நல்லது. அன்னதான் கொடுத்துருக்கீங்க. உங்கள் குடும்ப செல்வ சேர்ப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார அண்ணாமலையார் வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓம் நமஸ்கார் சாமி. உங்கள் செஞ்ச தர்மம் உங்கள் என்றைக்குமே கூட இருக்கும். ஓம் நமஸ்கார். பார்த்துக்கூட ஓம் நமஸ்கார் சாமி. செல்வ சேர்ப்போடு இப்படி வந்துருங்கம்மா, இப்படி வாங்க, இப்படி வந்துருங்க. ஓஹோடு இருங்க. நமச்சிவாய். நமச்சிவாய் சாமி. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. சந்தோஷம். இப்படி வாங்கி சரி இப்படி வாங்கி. அன்னைக்கு வந்தீங்களா நீங்க தானே? சிவனடியாரில் வந்து ரோட்ல எப்படி இருக்கிறீங்க? உங்களை பார்த்தா அப்புறம் எல்லாரும் வர போறாங்க. அது வேணா கன்ஃபார்ம். என்கிட்ட பல பேர் கேட்பாங்க, இங்க பாதுகாப்பு கிடையாதுங்க, நீங்க வராதிங்க. இந்த மாதிரி 4 பேர் 3 பேரா இருந்தா கூட பரவாயில்ல, தனியாலாம் இருந்தாங்க பாதுகாப்பு கிடையாது. சாயந்தரத்துல நைட்ல எங்க போயிடுவீங்க? நமச்சிவாய. வேண்டுதல் 48 நாளா? இப்ப எத்தனை நாள் ஆகுது? அதான் இப்ப எத்தனை நாள் ஆகுது? 3 பேருமே சன்னியாசம் வந்துட்டீங்களா? நீங்க மட்டும்? உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு துணை இவங்களா? சரி சரியாயிடும். கவலைப்படாதீங்க. போயிட்டு வாங்க. எத்தனை சாமி? 2? நமச்சிவாய நமக. வாங்கிக்க. வாங்கிமா. ஹலோ பாட்டி, சாப்பிட்டியா? பாட்டி இந்த பக்கம் சாப்பிட்டியா? என்னது? இல்லை வேணாம் ஐயா. என்ன பண்ணீங்கடா? தலை வலிச்சிங்கதா? வாங்கி. எங்க போயிருந்தா 2-3 நாள் ஆளை காணா? நான் காணுமா? நான் வந்துருந்தாங்கிறேன். இங்கே பார்த்துருந்தியா? நான் டெய்லி வந்து உன்னை விசாரிச்சுட்டு போறேன். அப்ப இங்கதாங்கிறியா? இப்ப நான் தான் வரலையா? 4 சப்பாத்தி உள்ள வந்து அரை பண்ணி 4 சப்பாத்தி கேட்குறியா? எங்க வந்து இங்கே நாங்கள் உள்ள கொடுக்குறோம்ல. ஐயா வாங்கி
சரி கீழே வந்து ஊந்து போகுதாங்க. ஏன் வந்து போய் வீரா சத்து இல்ல. பூஸ்ட் வாங்கி வந்து கொடுட்டுமா, ஹார்லிக்ஸ் வாங்கி வந்து கொடுட்டுமா? பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வாங்கி வந்து தட்டுமா? ஆ சரி வரமேம்மா. வர ஆட்டோவில் வந்து வந்தோம். ஒரு வாரம் வருவோம். நாளைக்கு வருவோம். நாளான்னைக்கு வந்தால் வருவோம். வாங்க. என்ன ஆச்சு உனக்கு காலு? என்ன ஆச்சு? 2 பக்கமும் அதிகமாக ஆயிடுச்சுப்பா. ஏன் ஊசி போட போக சொன்னா நானான்றியா? ஊசி போட போக சொன்னா நானான்றியாமே. நான் அழகா தலைவாரி பேண்டு போடுது பத்தியா கேள்விய இந்த வயசுல. ஓ பாட்டி ஹேர் ஸ்ப்ரே போடா. ஹேர் ஸ்ப்ரே நானா அந்த வேணா கூட நானா. சரி சாப்பாடு வேணுமா வேணாமா? ஒரு சாப்பாடு வெள்ளை சாப்பாடு. தயிர் சாதம் வேணுமா வெள்ளை சாப்பாடா? வெள்ளை சாப்பாடா? ஒரே ஒரு வெள்ளை சாப்பாடு கொடுறா. ஒரு 2 சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு என்ன சாப்பிட்டு தூங்கு. போயிட்டு வரேன் நான். சரி ஏர் பின்னு பேண்டு இந்த வயசுல நீ பண்ற அம்மகளெல்லாம் இது பாரு. எங்க வீட்டுக்கா வா போலாம் வா. அந்த அம்மா தேடும். அப்புறம் நேரத்துக்கு வரையான்னு வீட்டுக்கு இட்டு போறியான்னு கேக்குறேன். வா நான் இட்டு போறேன் வா. அங்க வந்து கேட்கட்டுமா? பொண்ணு கேட்கட்டுமா? வரிய பாட்டி அனுப்புறீங்களா என்னன்னு? சரி போயிட்டு வரேன். பாய் பாய். என்ன பாட்டியா? சரி சரி தரேன் வாங்கிக்கோங்க. ஓம் நம சிவாய அருணாச்சலீஸ்வராய நமக நமச்சிவாய அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனு கரோகரா. பாட்டி இந்தா சாப்பிடு பாட்டி. வரேன் பாட்டி வரேன். ஒரே நிமிஷம். எங்க போயிட்டு 2-3 நாள் ஆளா காணல. என்ன தெம்பில்லையா? போ. ரொம்ப நாளா கேட்டு நிக்குது அதுவும். சரி போயிட்டு போ. நம்ம வரத்துக்கு முன்னாடி கிண்ணத்தை எடுத்து போடுறா. கம்மிடுறா. நீ என்னதான் சொல்லுங்க பாட்டி. போயிட்டு வரட்டுமா? வீட்டுக்கு போயிட்டு வரா. நீதான் சாப்பிட்டேன்னு சொன்னாங்களே. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு கை கழுவிட்டேன்னு சொன்னாங்க. இல்லையா? சரி சாப்பாடு வேணுமா? வா. என்ன சோறா? நிலா சோறு. வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? எந்த வீட்டுக்கு? எங்க வீட்டுக்கு. எங்க கிட்ட உங்க வீடு? இங்கதான் அட்டகார் சந்துல இந்த மோலியார் வீட்டுக்கு எதிரில. தெரியுமா தெரியாதா? எங்க அண்ணன் வீட்டை சொல்றேன். உங்க அண்ணன் கூட பசிக்குதா? எனக்கு என்ன பசிக்குது? ஓஹோ வர்றதுக்கு முன்னாடி கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கிறியா? அதனால கேட்டேன். நீங்க குழந்தை குடிச்சு. ஓஹோ ரெடி ஆயிட்டேன். காலையில் சாப்பிடலையா? செம்ம மழை பெய்யுது. என்ன பண்ணலாம்? மழை ஊத்திக்கினே இருக்குது. ஓ தோசை வாங்கி சாப்பிட்டியா? இல்ல காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா கணக்குல வராதா? ஓ ஃப்ரீயா சாப்பிட்டா கணக்குல வரும். ரைட்டு. ஏன் இப்படி மழையில உட்காந்துக்கிறீங்களா? ஏன்னா உள்ள போனா மழையில உட்காந்து உள்ள போனா வந்து யார் அவங்க சொல்றது?
என்ன புதுசு பாசு வர வர கால் இல்லாம உட்கார உச்சி மேல உட்காந்துக்கிற நீ என்ன புதுசு பாசு நீங்கிறானுங்க பாட்டிய முருங்கக்காய் அதெல்லாம் எடுத்து சாப்பிடு. மாங்காய், முருங்கக்காய், கேரட்டு. ஒரு வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் எனக்கு பாட்டி கையில ஆகி போச்சு எனக்கு. ஆமா வாட்டர் பாட்டில் ஒன்று எத்தனோடா நீனே கருத்துல தண்ணி வச்சுக்கிடு உனக்கே அங்க இருப்பா. சாப்பிடு. உனக்கு மட்டும்தான் பாட்டி மழையில் நனையாம இருக்கிற, மத்த எல்லாரும் மழையில் நனைஞ்சிட்டாங்க. மழை செம்ம மழை பெஞ்சு ஊத்துற துணிலாம் குப்பை கட்டி ஆயிட்டு அந்த கம்பி எடுத்துடு அந்த ஓரம் அடிக்கா கட்டி போய் போட்டு. எந்த கம்பி எடுத்துட சொல்ற? அந்த புதுசா ஒரு படம் எடுத்து அந்த குட்டிய மாத்திக்கிறியா? இப்ப இல்ல, அது நல்லா காய வச்சுதான் போட்டுக்கணும். ஏறும் சொதன்னு கவர்ல போட்டு தானே கொடுத்தான். கவர்ல தான்பா உள்ள தண்ணி. சரி அப்புறமா காஞ்ச பிறகு எடுத்துன்னு வரலாம். கொஞ்சம் வெயில் காயட்டும், பத்திக்கு சாப்பிடு. அதான் அந்த கம்பி மட்டும் எடுத்துட்டு அது ஓரம் இல்ல கட்டி அடிக்கா கட்டி போய் போட்டோம். இப்பதான் வெயிலுக்கு வந்துக்கிற வேற வழி என்ன சாப்பிடு. அச்சா என்ன அடிக்கா கட்டி என்ன ஈரநாத படம் கொடுக்கட்டுமா? சாப்பிடு பசி. சரி நீ சாப்பிடு, பசிக்குது இல்ல உனக்கு? நான் வந்து 1000 கால் மண்டபத்துல உக்காந்தா நனியாத இருக்கும் துணி. இப்ப நீ 1000 கால் மண்டபத்துல உட்கார்றதுக்கு யார் வழி கொடுப்பாங்க? யார் இட்டுமாங்க உன்ன? அதான் ஒண்ணும் புரியல. யார நம்பி வருவ நீ? அங்கேயே தான் உக்காந்தீங்க. இல்ல நீ யார நம்பி வருவ 1000 கால் மண்டபம் வரைக்கும்? யார நம்பி வருவேன்னு கேட்டேன். யார் இட்டுமானா எனக்கு என்ன கிடைக்குது? ஓஹோ, கூப்பிட்டா வந்துருவியா? இப்ப கூப்பிட்டா வருவியா? துணிங்க காய வைக்கிறதுக்கு அலையிற. இல்ல நான் உன்னை கேக்குறேன், இப்ப கூப்பிட்டா வருவியா? ஒரு ராவாயி போச்சு, பகல்லன்னா பரவாயில்ல. சரி பகல் வரட்டும், இட்டு போறேன், நீ சாப்பிடு. ராவு கட்டுல தடமா இருக்கு. மயில் நம்பிங்கிறாரு. ஓ வேணா நீ வேணா ஏந்து வேணா. ஏந்து வேணா நீ. ஏய் ரெயின் கோட் ஒன்று கொடுறா, மழை கோட் ஒன்று கொடுறா. என்ன சொல்றாங்க, உட்காரக்கூடாதுன்றாங்களா? உட்காரக்கூடாதுன்னு ஆறு வருஷமா இங்கே தான் இருந்தேன். நீங்கள் அங்கே வந்து சாப்பாடு கொடுப்பீங்க. அவங்க இதில் வந்து இங்கே வந்து வல்லாறு இதில் ஆமாம் ரோட்டில் நடக்கும்போது ஒரு கார் வந்து இடிச்சிருச்சு. ஆப்ரேஷன் பண்ணி இப்போதான் ஒரு இப்படி மழையில் உட்காந்து என்ன மழை பெஞ்சு நிற்குதா? கரெக்டாக ஒரு 15 நாள் ஆப்ரேஷன் பண்ணி நடந்த பயங்கரம். காலில் ஆப்ரேஷன் பண்ண செப்டிக் ஆகிடுமா? ஏன் ரூபாய் அங்கே இருந்து விடுறோம். சரியாக இருக்கு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, உட்காரக்கூடாதுன்றாங்களா யாரும்? அது ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இது பண்ணாங்க. அதனால வேணாம். ஏந்து வா, நம்ம பத்திரமா ஏந்து வாயேன். தூக்க முடியல என்னால். அதனால வந்து இப்போ நின்ன உடனே அப்படி மெதுவாக நடக்காம இன்னைக்கு பூரா நிற்காது மழை. அதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி போயிடுறேன், மெதுவாக போய். இல்லை இதை வந்து என்ன பண்ண போட்டுக்கோ, மழை கோட்டு போட்டுக்கோ. என்ன போடு 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 போடு. ஈரத்தில் உட்காந்து இருக்காத, போடு போடு. என்ன பாட்டி தர்ற? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. திடீர்னு மழையை காட்டுறேன். நான் காட்டுறேன்னா எப்படி வரும் மழை திடீர்னு? ஓ நான் தான் கூட்டின்னு வரேன், வானத்துல இருந்து ஊத்துறேன் மழையை. என்ன பண்ற, ஏன் மூடுற? பின்னாடி நூறு, இன்னும் பின்னாடி நூறு, இன்னும் பின்னாடி நூறா? இன்னும் நூறு, இன்னும் நூறு, இன்னும் கொஞ்சம் நூறு. இப்ப சாப்பிடு. இப்ப எடு, இப்ப புரிய. இன்னும் மழை பெய்து உட்காந்து இருப்பாரு அப்படியே. நான் தான் மழையை காட்டுறேன்னா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன் மழைய. இதெல்லாம் நல்லா இருக்குதா உனக்கு, நியாயமா இருக்குதா? ஏன் பாட்டிய மழையிலையும் இட்டுன்னு வந்து உனக்கு சோறு போடுறேன். யாருமே எடுத்துன்னு தரலையா சாப்பாடு? போட்டுங்காரா? அந்த கையில் மாட்டேன். அந்த கையில் மாட்டு. அவ்வளோதான் போட்டுங்க. அவ்வளோதான், ஜம்முன்னு உட்காரு. ஓகே இப்போ நல்ல இல்லையா? அவ்வளோதானா? ரைட்டு விடு. இந்த மாதிரி மழையில ஏன் உட்காந்துக்கிற, போய் உட்காந்து அவங்க திட்டுறாங்க இவங்க திட்டுறாங்கன்ற
நான் இட்டு போய் விடுறேன் நான் சொல்றேன். நான் போனோடனே என்ன சொல்லுவாங்களா? ஓ அப்படி சொல்றேன். நான் போனோடனே என்ன திட்டுவாங்கன்றேன். நான் இப்போ இட்டு போய் விட்டேன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஒண்ணு. சரி உட்காரு, அப்படியே உட்காரு. மேலே நினைய மாட்டேது மேலே. இப்போ கரெக்ட் ஆயிடுச்சா? என்ன பாட்டி, ஏன் பாட்டி மழையை காமிக்கிற டெய்லியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. டெய்லி மழையை கூட்டினு வர, ஏன் பாட்டி இந்த மாதிரி பண்ற நீ? சொந்தக்காரங்க வந்தாங்களாமே, பக்கத்துல சொல்றாரு டீ வாங்கி கொடுத்தாங்களாமே. யாரு அவங்க சொந்தக்காரங்க? வேன்ல வந்தாங்களாமே அவங்க சொந்தக்காரங்க. ஓஹோ, என்ன சொன்னாங்க வந்து? போக வேண்டியதானே அவங்க கூட? முடிச்சு விட்டுக்கு வரையாருனாங்க. அவன் எப்படி பண்ணுவானோ? குளிர்லையா உனக்கு? குளிர்லையா? குளிர் தான் இல்லையா? ஒரு புடவை ஒண்ணு போயிட்டு விட்டு போட்டோமா மேல? வேணாம் வேணாம், காஞ்சி புடவை இருக்குது. ஏன் துணியே வேணாம். வேற என்ன வேணும் உனக்கு? தார்ப்பா இருந்துச்சு எங்கங்க? எதுவும் வேணாம்பா. டேய் கௌதமே, ஒரு ரெயின் கோட் ஒன்று மாத்தி போட்டு போய்த்துக்கிறியா? பிளாஸ்டிக் பைய. ஐயோ வேணாம்பா, இந்த மைதானம் எனக்கு பிடிக்கல. நீட்டான் உன்னுடைய விதியும் உன்னுடைய கர்மாவையும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அனுபவித்தே தீரு மகளே. மைதானம் பிடிக்கல. சரி 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 சரி, மைதானம் பிடிக்கல. சாப்பிடு. என்னதான் தேர்ற சாவித்திரி? வேல்முடி இருக்குது, நீ சாப்பிடு. என் கையில தான் இருக்குது. இன்னும் சாப்பிட முடியாது, குடு. காயில எடுத்து சாப்பிடு. கீழே இருக்குது கை, ஜக்கு பக்கத்துல இருக்குது மேல்முடி. அப்படியே வா. அப்புறமா சாப்பிடுறியா? ஆமா. ஏன் சாப்பிட முடியல? மழை, எனக்கு மழையில சாப்பிட ஒம்பல. மழை உள்ளே வரல பாட்டியே. மழை வந்தாலே சாப்பிட ஒம்ப மாட்டேங்குது. மழை வந்தாலே சாப்பிட ஒம்ப மாட்டேங்குதா? என்ன பண்ணலாம்? அது மழை நிக்கலாமா? குளிர்ல உனக்கு? குளிர்ல குளிர்னா தான் என்ன பண்றது? எல்லாம் விதி, அது யாராலையும் மாத்த முடியாது. நீ வாங்கின்னு வந்த வர அப்படி. என்ன பாவம் பண்ண சின்ன வயசுல? மருமகளை எதனா கொடுமைப்படுத்தினியா? எனக்கு யாரும் இல்ல. மாமியார கொடுமைப்படுத்தினியா? எப்படி இருந்தா அப்படிதான் இருந்தா அந்த காலத்துல. அப்ப எல்லாரையும் கொடுமைப்படுத்திருப்ப. அப்ப அந்த பாவம் எப்படி சும்மா விடும்? ஆமாண்டா, எல்லாரையும் அப்ப கொடுமைப்படுத்திருப்ப. டீ வேணுமா? டீ நீங்க குடிக்கிறதா வாங்கு. உனக்கு வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லு என்கிட்ட. அது உங்க இஷ்டம். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சாமி, உனக்கு டீ வேணுமா வேணாமா? அந்த கடை கொடுறா. கௌதமே, டீ வேணும்னா 500 சொல்றேன். என்ன சொல்ற? நீங்களாம் அப்ப குடிக்க மாட்டீங்க? நான் டீ குடிக்க மாட்டேன்பா. எனக்கு டீ குடிக்கிற அந்த கெட்ட பழக்கெல்லாம் கிடையாது எனக்கு. எல்லாம் குடிக்கிறதா வாங்கு, இல்லைன்னா விட்டு. எனக்கு வேணாம் டீ. உனக்கு வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லு என்கிட்ட. இப்பதான் கூட்டம் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரே ஒரு கப்பு யாரோ ஒரு பொம்பளை வந்து ஊற்றி கொடுத்தாங்க. அப்ப குடிச்சிட்டியா? ஒரே ஒரு கப்பு தான். ஒரே ஒரு கப்பு தான். பின்ன டீ 15 கப்பு 16 கப்பா குடிப்பாங்க. குடிச்சிட்டியா? அப்ப வேணாமா? இப்படியே உட்காந்து எப்படி எதனா முடிவு எடுக்கிறது? அந்த 1000 கால் மண்டபத்து உள்ள விட்டுட்டா அந்த கம்மி பக்கம் எங்கன்னா உக்காந்துங்கிறம்பா. ஐயோ ஐயோ என்ன கொலை பண்றாங்க அப்படின்னு கத்துவியே. யார் இட்டும் போட்டு உன்ன? உன்னை யார் இட்டும் போட்டு லப லபன்னு கத்துவியே? ஏன் நான் கத்துறேன்? நீ கத்தலாம். இப்ப வேற ஒருத்தன் கத்துறாங்க. அது நான் ஏன் கத்த போறேன்? ஆமா, அமைதியான பொண்ணுதான் பண்ணி. அமைதியின் மறு உருவம் தான் நீ. அந்த பழாக்கொத்திக்காரி ஒரு பை காட்டினாரு. அவர் எங்கதான் வச்சுங்கிறாருன்னு தெரியல. என்ன பைய? இந்த பொடிங்க போட்டு வைக்கிற பெரிய பைய. அந்த மாதிரி பைய அவர்கிட்ட ஒண்ணு இருந்துச்சு.
ஒரே ஒரு பக்கம் தான் கட்டை போட்டிருந்துச்சு. ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போற பசங்க மாட்டிக்கிட்டு கையில அது மாதிரி வச்சிருந்துச்சு. அதை கொடுத்தா கூட முடி போட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு எங்க போறா? போட்டு எங்க போற? முடி போட்டுக்கண்ணா இந்த பையெல்லாம் கீஞ்சி போச்சுப்பா. எட்டு கடாசன்றான். எல்லாத்தையும் தான் எட்டு கடாசம் போறேன் நான். ஏன்னா பூரா மயில் நஞ்சு போச்சு. பாம்பு தேல் வரும். பாம்பு தேல் வரும். பூரா மயில் நஞ்சு போச்சு. அதான் 2 கோணி பை இருந்தா கூட அதுல போட்டா கிடைக்கும்ன்றான். கோணி பை வேணுமா? உப்பு கோணிங்க. அரிசி பை கொடுக்கட்டுமா? அரிசி பை கோணி பைய எது குட்டி கௌதமே அந்த பை எடுத்துட்டு வந்தா பையடா அது பையில ஏத்தணும். அதான் எடுத்துடா. இந்த குட்டி என்ன பண்றதுப்பா? இதுவும் மழையில நனியும். ஆமாண்டா வாடா. அதுவும் மழையில தான் நனியும். நான் என்ன பண்ண சொல்றேன்? பை கேட்டா இப்ப பை எத்தனை வரேன்? இன்னும் என்னதான் பண்ண சொல்றேன்? அங்க கோயில் உள்ள போனா கூட போறதுக்கு வழி. கோயில் உள்ள எப்ப போற? எப்ப போனா அங்க குட்டி நான் கூட போட்டு வைக்கலாம். அப்படியா? அந்த கட்சி இருக்குங்க. இந்த பை பாரு கரெக்டா இருக்கான்னு பாரு. கோணி பை, பெரிய பை, உப்பு பை பெருசாகுதா? பெருசா இன்னும் பெருசாகுதா? கரெக்டா இருக்குமா? என்ன சொல்ற? எல்லாம் இங்க நஞ்சிட்டு வந்தா அப்படியே வை. எங்க வைக்கிறது? அந்த கோயிலாண்ட போனா குடு. கோயிலாண்ட எப்ப போவ நீ? எப்போன்னா போலாம்பா. அப்படியே வச்சு வைப்பா. ஈரமாயிட்டா வீணா. ஈரமாவதுல போயிட்டுக்கோ. வானாம்பா. கட் பண்றாங்க. அப்படியே வைப்பா. போய்த்துற மாதிரி போய்த்திக்கிற மாதிரி போயிட்டா. போய்த்திக்கிற மாதிரி கட் பண்றேன். ஒன் சைடா கட் பண்ணு. போத்தின்னு உட்காரம். எனக்கு வானாம்பா. கட் பண்றாங்க. உனக்கு ஒரே மயில் நினைறேன். நல்ல பையன் வீணாக்குற. உனக்கு பை தானே வேணும்? 100 பை வாங்கி தரேன் நானு. உப்பு கடைக்கு போனா 10 பை கொடுக்குறான். கொடுக்காமல இருக்கிறான். நீ போத்திக்கிட்டு கேக்குறியா? நான் தான் போத்திக்கிட்டு கேக்குறேன். குளிருது எனக்கு. உட்காந்து பேசிக்கிறேன்ல. எட்டு போட்டு பாரு. என்கிட்டயே துக்கி எல்லாம் இருக்குது. அது உன்னை என்னத்துக்கு இங்க அடைப்பு? காவா தண்ணி இல்ல. காவா தண்ணி எங்க வருதுங்க? இந்த வருது காவா தண்ணி இல்ல. அதுக்கு தான் இந்த இடம் பிடிக்கலன்ற. இந்த இடம் பிடிக்கலதான் என்ன பண்ற? உன் தலையெழுத்து இங்கதான் அனுபவிச்சாங்க. என்ன பண்றது? தலை எழுத்து இல்ல. எல்லாம் நம்ம இஷ்டம் தான். கூப்பிட்டா வரமாட்டே நீதான். இப்ப இருட்டுல எங்க நான் தடுமாறுறது? சரி வெளிச்ச வட்டம். வெளிச்ச வட்டம் இட்டும் போறான். மறுபடியும் அசிங்கப்படுறான். அங்க 1000 விடு. அங்க சிவாஞ்சி பழம் மட்டும் இல்ல. ஆமா அங்க விட்டாலும் விடு. சரி போலாம் வா. அப்படியே கோணி போய் போய்க்கணும்டா. அப்படியே நம்ப போலாம் வா. எனக்கு வேணா கோணி. எனக்கு பிடிக்காது. வேணா. உனக்கு இல்ல பாட்டி. அங்க அண்ணா வைக்கிற கம்பீர் பாட்டி. எனக்கு வேணாம்பா. உனக்கு இல்ல பாட்டி. இரு பாட்டி. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வர அப்புறமா வா. நீ இட்டும் போறேன்னா இங்க வைக்காத. அங்க வைக்கல. உனக்கு இந்த மாதிரி கடைசியா சொல்றேன். இத போய்த்தின்னு உட்காந்தா உயிர் பழைப்ப. வானா வானா. வானா இந்த கோணியே வானா. வாடா போலாம். போயிட்டு வரேன்னா பாய். ஜாக்கிரதையா இரு. கரைஞ்சிட போற. கோணி போயிட்டு போய்த்திக்கோ. போயிட்டு வரேன். இன்னும் மழை வருது. போய் அந்த இடத்துல ஓரமா உட்கார்றோம்ல. பார்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரி Shiva, Arunachala, Shiva, Arunachala, Arunachala.
அளித்ததென் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போதென்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலேயோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவத்தாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ